வழக்கு தொடர்பாக விஜய் நாளை நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நமது நெறியாளர் அபிநயா. அபிநயா, இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த அந்த விவகாரத்தில் சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில் விஜய் ஏற்கனவே 2 முறை ஆஜராக இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. பல மணி நேரங்கள் அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நாளை அவர் மீண்டும் ஆஜராவதற்கான சம்மன் அவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதைத்தான் நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது என்பதும் இந்த தேர்தல் நெருக்கத்தில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த நேர்காணல் நடத்த வேண்டிய அந்த பணிகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படும் சூழலில் தற்பொழுது விஜய்க்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது என்பது இது அரசியல் ரீதியான ஒரு பார்வையாகவும் இதில் முன்வைக்கப்படுகிறது என்றும் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 முறை டெல்லியில் அவர் ஆஜராக இருந்தார். தொடர்ந்து 2 நாட்கள் அந்த விசாரணை நடைபெறுவதாக இருந்த நிலையில் முதல் நாள் முழுவதுமாக அவர் ஆஜராகி அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். அதற்கு மறுநாள் பொங்கல் பண்டிகை வந்ததன் காரணமாக அதற்கான கோரிக்கை விஜய் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகாக அவருக்கு மீண்டும் ஆஜராவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 2 நாட்கள் அவர் சிபிஐயினுடைய விசாரணைக்காக விஜய் ஆஜராகி இருக்கிறார். அதற்கு பிறகாக மீண்டும் ஆஜராவதற்கு நாளை அவர் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா போன்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இதுல நாளையே ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது முன்கூட்டியே அனுப்பப்பட்டதா அல்லது இன்றுதான் அனுப்பப்பட்டிருக்கிறதா சம்மன்? இந்த விஜய்க்கான அந்த ஒரு சம்மன் என்பது மிக முக்கியமாக கடந்த முறை விசாரணையின் பொழுது அவர் மீண்டும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று சிபிஐ தரப்பில் கூறப்பட்ட நிலையில்தான் இந்த ஒரு சம்மன் என்பது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக விஜய்க்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மிக முக்கியமாக வழங்கப்பட்டிருக்கும் அந்த வாக்குமூலம், அது மட்டுமல்லாமல் சிபிஐ வசம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த ஒரு அதாவது சிசிடிவி காட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளில் பல்வேறு விளக்கங்கள் தேவைப்படுவது என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு சம்மனானது அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இறுதி நேரத்தில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டதாக எந்த ஒரு கருத்தையும் சிபிஐ தரப்பிலிருந்து கூறப்படவில்லை. மிக முக்கியமாக வழக்கமான ஒரு நடைமுறைப்படி விளக்கம் தேவைப்படுவதன் அடிப்படையில் இந்த ஒரு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தான் சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்த்த வரைக்கும். ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள வாக்குமூலங்கள், அது மட்டுமல்லாமல் சிபிஐனுடைய எஸ்பியாக இந்த விசாரணை அதிகாரியாக இருந்த பிரவீன்குமாருடைய அந்த குழுவின் விசாரணை நடைபெற்ற அந்த ஒரு சோதனைகள் கிடைக்கப்பட்ட தரவுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் தான் இந்த ஒரு விசாரணை நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இதற்கு அவகாசம் ஏதும் வேண்டும் என்ற கோரிக்கை விஜய் தரப்பில் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக, அதாவது இந்த நாளை நடைபெற உள்ள அந்த விசாரணையிலிருந்து தனக்கு விலக்களிக்க வேண்டும். மிக முக்கியமாக தமிழ்நாடு தேர்தலினுடைய அந்த ஒரு முன்னேற்பாட்டு பணிகள், தேர்தல் பரப்புரை பணிகள் என்பது அதிக அளவில் இருப்பதன் அடிப்படையில் தனக்கு இந்த விசாரணையிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் விஜய் தரப்பானது அதிகாரப்பூர்வமாக அவருடைய வழக்கறிஞர்கள் தரப்பு இணைப்பிலே இருங்க. நாம தொடர்ந்து பேசுவோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிபிஐ சம்மன், விஜய்க்கான இந்த சம்மனை என்னவாக பார்க்க வேண்டும்? வழக்கமான நடைமுறையா, அரசியல் இருக்கிறது என்ற பார்வையும் உள்ளதா? இல்ல, இது லாஸ்ட் டிச் எஃபர்ட், கடைசி முயற்சி. எப்படியாச்சும் பிஜேபி கூட்டணியில கொண்டு வந்து அவரை சேர்க்கணும். அதற்கான ஒரு முயற்சியாக சிபிஐ தரப்புல இருந்து அவர்கள் என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் சம்மனுடைய தேவை என்ன, அவசியம் என்ன எனக்கு புரியவில்லை. 90 நாள்ல ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொன்னாங்க. 90 நாள் அந்த கால முடிந்து விட்டது இல்லையா? இன்னும் அந்த இது சப்மிட் பண்ண வேண்டிய அந்த காலாவதிகளும் அவங்க பண்ணவில்லை. அது ஏன் பண்ணவில்லை என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. பாக்கி என்ன எவிடன்ஸ் வேணுமோ எல்லா எவிடன்ஸும் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட சிபிஐ இது ஒரு அரசியல் நாடகமாக நடத்தி கொண்டு விஜயை வற்புறுத்தி எப்படியாச்சும் பிஜேபியினுடைய கூட்டணியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஒரு விஷயத்திலிருந்து தெரிய வருகிறது. நாளைக்கு சம்மனுடைய ஒரு சம்மேஷன் இப்படித்தான் இருக்கும். இது தொடர்பாக விஜய் தரப்பில் எந்த விதமான கருத்தும் சொல்லப்படவில்லை என்பது விமர்சனமாக முன்வைக்கப்பட்ட நிலையில் இறுதியாக நடந்த கூட்டத்தில் கரூர் விவகாரம் தொடங்கி ஜனநாயகன் படம் வரை அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, பழி சுமத்தப்படுகிறது போன்ற விஷயங்களை விஜய் பேசியிருந்தார். இதை எதிர்வினையாக எடுத்துக்கொள்ள முடியுமா?
இல்ல, விஜய் பொறுத்தவரை விஜய் வந்து ஒரு கோழைங்க. அவர் ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. கரூர் அவருக்கு தெளிவாக தெரியும், அவருடைய குற்றம் தான் என்று தெரியும். ஆனால் அந்த குற்றத்தை வந்து ஒத்துக்கொண்டு விட்டால் அப்புறம் வந்து மக்களிடையே தன்னுடைய அந்த செல்வாக்கு குறைந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் இப்படி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ட்ரம்ப் முதல் விஜய் வரை இருக்கின்ற ஒரே ஒரு அந்த ஒரு பாயிண்ட், ஒரு எந்த பாயிண்ட்ல அவங்க வந்து எக்ரிபிளா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தான் வந்து ஒரு காலத்திலையும் ஒரு தவறும் செய்யவில்லை என்றுதான் ட்ரம்ப்ல இருந்து விஜய் வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைய அரசியல்வாதிகளினுடைய ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக நான் காண்கிறேன். ஏனென்றால் இன்று இருக்கின்ற இந்த இன்ஸ்டா யுகத்தில் வந்து நீங்க வந்து ஒரு கல்ட் ஃபிகராகத்தான் இருக்க வேண்டும், அப்பதான் நீங்க தலைவராக இருக்க முடியும். அந்த ஒரு பாதையில் தான் விஜய் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஒரு பாதையிலிருந்து பயணித்துக் கொண்டு இருக்கும்போது தன்னுடைய கட்சிக்கோ தனக்கோ யாருக்குமே இதுல வந்து பங்கே இல்லை என்றுதான் சாதிக்க வேண்டும். அதான் அவரு செய்திருக்கிறார். விஜய் என்னை பொறுத்தவரை வந்து அவர் ஜனநாயக டைம்லயே வந்து பேசியிருக்க வேண்டும். அது எப்ப பேசுறாரு? இப்பதான் பேசுறாரு. பொதுக்கூட்டத்தில் மட்டும் தான் பேசுறாரு தவிர அதுக்கு முன்னால பேசவே இல்லை. முதல்வர் என்னைக்கு பேசினார்? அந்த பிரச்சனை நடந்த அடுத்த நாளே பேசுகிறார். அப்ப முதல்வருக்கு இருக்கின்ற அந்த அக்கறை ஏன் ஒரு 300 கோடியோ 500 கோடியோ போட்ட இவருக்கு இல்லை என்று எனக்கு புரியவில்லை. அப்ப அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் ஒரு கோழை. இது மறுபடியும் இந்த விஷயம் மறுபடியும் மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. கருத்து பகிர்விற்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சிபிஐயினுடைய இந்த சம்மன் அரசியல் அழுத்தமாகவும் பார்க்கப்படுகிறது என்ற கருத்தை நம்மோடு பேசிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது அரசியல் அழுத்தமாக பார்க்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் சமீபத்தில் பாஜகவிலிருந்து விஜய்க்கான அந்த அழைப்பு என்பதும் விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிமுக தரப்பில் அவர் மீதான விமர்சனமும் அந்த அளவுக்கு கடுமையாக இல்லாமல் மாறி இருக்கிறதா சமீப காலமாக என்ற அந்த கேள்வியும் முன்னெழுப்பப்பட்ட நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த சென்சார் தணிக்கை வாரியத்தினுடைய மறு ஆய்வு என்பது இன்று நடத்தப்படுவதாக இருந்து அதுவும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சிபிஐயினுடைய சம்மன் என்பதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கூட்டணிக்கான ஒரு அழுத்தம் என்ற ஒரு கருத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது அழுத்தமாக தனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை விஜய் ஒரு அழுத்தம் திருத்தமாக திட்டவட்டமாகவும் எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை. ஆனால் போற போக்கில் அதை ஒரு பழி சுமத்தும் ஒரு செயலாக செய்கிறார்கள் என்று மறைமுகமாக அவர் விமர்சித்த ஒரு விஷயம்தான் நடந்திருக்கிறது என்ற ஒரு ரீதியில் இது தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திருமிகு லட்சுமி. இப்போ விஜய்க்கான இந்த சம்மனை வந்து கூட்டணிக்கான அழுத்தமாக பார்க்க முடியுமா? இது வந்து விஜய்க்கான நெருக்கடி அதிகரித்து கொண்டே இருக்கிறதுன்றது உண்மைதான். கூட்டணிக்கு ஏற்கனவே பாஜக தரப்பிலிருந்தும் சரி அதிமுக தரப்பிலிருந்தும் சரி அழைப்பு விடுக்கப்பட்டது. இது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் ஆரம்பத்திலிருந்தே பிஜேபியை எந்த கட்டத்திலையும் விமர்சிக்கல, அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு இடையில அருண்ராஜ் ஒரு முறை சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல பேசும்போது 2 கட்சிகளும் எங்களுக்கு நெருக்கடி தருவதாக எங்களுக்கு நெருக்கடி தராங்க அப்படின்னு விஜய் பேசியிருந்தார் தஞ்சாவூர் கூட்டத்துல. ஆனா அதை வந்து அதிமுகன்னு சொல்லல, திமுகன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல, யாரையுமே குறிப்பிட்டு பேசல. விஜய் தரப்புல இருக்கக்கூடிய அவங்களுக்கு அவங்க வந்து எதுவுமே டிசைட் பண்ண முடியாம இருக்கிறதுனாலதான் இந்த அழுத்தங்களுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாம இருக்கு. ஆரம்பத்திலேயே ஜனநாயகன் விஷயத்திலயும் சரி கரூர் விஷயத்திலயும் சரி ரெண்டுத்திலயுமே விஜய் தரப்பு எந்த முடிவுகளுமே எடுக்க தெரியாம அரசியல் ரீதியாக அது தங்களுக்கு எப்படி அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும், இல்ல அரசியல் ரீதியாக சறுக்கலை ஏற்படுத்துமா அப்படின்னு முடிவெடுக்க தெரியாம இருந்ததுனால இது மாதிரியான ஒரு சிக்கல்ல இப்ப இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுல வந்து பிஜேபியில இருந்து இருக்கக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதிகம். ஆரம்பத்துல இருந்து பிஜேபி தரப்பும் சரி அதிமுக தரப்பும் சரி விஜயை வந்து கூட்டணிக்கு வர சொல்லி நெருக்கடி கொடுத்தது உண்மைதான். இந்த முறை இன்னைக்கு கூட அவங்க தரப்புல இருந்து ஒரு சீனியர் லீடர் ஒருத்தர் எங்க கூட்டணிக்கு விஜய் வரணும், என்டிஏவில் வந்து தாவேகா இணையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க அப்பியராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்கிறது நெருக்கடி அதிகரிக்குதுங்கிறத உறுதிப்படுத்துது. இன்னொரு பக்கம் விஜய் வந்து அவருடைய பொலிட்டிக்கலா அவரோட பார்ட்டிக்கான வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் இனி வந்து விருப்ப மனு கொடுத்த எல்லாருக்கிட்டையும் வந்து நேர்காணல் நடத்தணும், வேட்பாளர் நேர்காணல், அதுக்கடுத்து தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், வேட்பாளர் அறிவிக்கணும், இத்தனை எல்லாமே இருக்கு. இந்த சூழல்ல சிபிஐ விசாரணைக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னா இந்த அழுத்தங்களை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது தான் தெரியல.
இந்த அழுத்தத்திற்கு இடையே விஜயனுடைய தாவேக்காவினுடைய முடிவு இதில் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இப்ப இந்த கூட்டணி என்ற அந்த முடிவுக்குள்ள தாவேக்கா இதற்கு பிறகாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது அரசியல் அழுத்தம் வர்றதுக்கு விஜய் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லணும். அன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்க எந்த விதமான நடவடிக்கையுமே இங்க அவர் மீது எடுக்கப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அவரை எந்த விதத்திலையும் அவரை குறை சொல்லவே இல்லை. ஆனால் இந்த டெல்லிக்கு வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்ண எஸ்ஐடி வேணும்னு கேட்க போய் தான் அவங்க கண்ணால போய் சிபிஐ விசாரணையில அவங்களே சிக்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அழுத்தம் கூட்டணிக்கு வர சொல்லி அவருக்கு பிரஷர் வரும் அப்படின்றது அவருக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியாமல் இருந்ததா இல்ல அவர் கூட இருக்கக்கூடியவங்க அட்வைஸ் பண்ணாம இருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட அரசியல் ரீதியாக இது எந்த விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்றது கூட தெரியாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒண்ணு. நன்றி திருமிகலட்சுமி கருத்து பகிர்வதற்கு. தொடர்ந்து இது சார்ந்த தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சமீபத்தில் பாஜக நிர்வாகியால் தாவேக்காவிற்கு கூட்டணி அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிமுக தரப்பில் அந்த அளவிற்கு தாவேக்கா மீதான விமர்சனம் சில நாட்களாக இல்லாமல் இருப்பது, தற்பொழுது இந்த சம்மன் இதையெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா? கண்டிப்பாக அரசியல்ல 1+1 2 இருக்குன்னு அரசியல்ல 1+1 3 மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது திமுக கூட்டணி தங்களை பலப்படுத்தி கொண்டே போகிறது. அந்த கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா இருக்காதுன்றது ஒரு சந்தேகம் இருந்தது அதிமுக பாஜக கூட்டணிக்கு. அந்த காங்கிரஸ் இல்லாட்டி அந்த கூட்டணி பலமடைந்த போகுதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா காங்கிரஸ் போய் திமுக கூட்டணியில இணைந்தவுடன் இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, நம்மளால வலிமையான ஒரு போட்டியை கொடுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த இடத்துலதான் பாஜகவும் அதிமுகவும் தாவேக்காவை கூப்பிட்டா என்ன அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த அமித்ஷா அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்பது கடந்த 4 நாட்களுக்கு முன்னால வந்த ஒரு விஷயமா பாக்குறேன். ஆந்திராலேருந்து வந்த பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரும் இந்த முயற்சியில இறங்கியிருக்காரு. விஜயை சந்திச்சார் விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். ஆனால் சிபிஐ என்கொயரியை பயன்படுத்தி பண்ணுவாங்களா அப்படின்னா ஏன் அது பண்ண வேண்டிய அவசியம் வருதுன்னா பாஜக கொள்கை எதிரின்னு சொல்ற தாவேக்கா விஜய் எப்படி அதுல கூட சேருவார், எடுத்த உடனே சேருவார்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படி தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. அரித்மெட்டிக் வேணா ஒர்க் அவுட் ஆகுமே தெரியல, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சிபிஐ என்கொயரியை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே 2 தடவை முழு என்கொயரி பண்ணிட்டாங்க, 2 நாள் கிட்டத்தட்ட என்கொயரி பண்ணிட்டாங்க. இந்த சூழல்ல 3வது தடவை அவரை கூப்பிடுறதுன்றது ஏதோ ஒரு அழுத்தத்தை அவர் கொடுக்குறாங்க. அந்த அருள்ராஜ் கூட சொன்னாரு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு தடவை சொன்னார், ஞாபகம் இருக்கும். ஒரு தடவை சிபிஐ என்கொயரிக்கு போட்டு வந்த பிறகு. ஸோ தாவேக்காவை இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இல்ல விஜய்க்கு என்ன மாதிரியான அழுத்தம் கொடுக்க போறாங்கன்றத இல்ல கூட்டணியில வளர்ச்சி போறதுக்கான ஒரு முயற்சியான்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்படியே அவர் கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்பு இருந்தா கூட முதல்ல எடுத்த உடனே அந்த சொன்ன வாக்குறுதியை மீறி பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன வாக்குறுதியை மீறி அங்க போய் சேர்ந்தாருன்னா அவருடைய ஓட் பேங்க் என்ன ஆகும், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமான்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அரசியல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 1+1 2 கிடையாது, இது 3 போனாலும் போகலாம். நன்றி திரு பிரியன் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சிபிஐயினுடைய விஜய்க்கான இந்த சம்மன் என்பது முக்கியமான ஒரு நகர்வாக தற்போதைய அரசியல் சூழலில் பார்க்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்ற இந்த சூழலில் இதில் ஒரு அரசியல் பார்வையும் இருக்கிறதா என்ற கேள்விகளை மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைத்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. விஜய்க்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்மன் இது தற்போது அனுப்பப்பட்டிருப்பது என்பது தேர்தலுக்கான நடைமுறைகள் அதனை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சமயத்தில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது என்பது ஒரு அழுத்தமாகத்தான் பார்க்கப்படும் என்ற கருத்தையும் நம்மோடு பத்திரிகையாளர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜயனுடைய எதிர்வினை இதற்கு என்னவாக இருக்கும்? இதில் அவகாசம் கேட்பாரா அல்லது இந்த விசாரணைக்கு அவர் செல்வாரா? ஏற்கனவே அப்படியான அழைப்பு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த போது அவர் ஆஜராக இருந்தார். இந்த நிலையில் நாளைக்கான இந்த சம்மனை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்ற கேள்வி எழுகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தாவேக்கா தரப்பில் இதற்கான எதிர்வினை சரியாக ஆற்றப்படவில்லை என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் தான் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசிய போது இப்படியான பழி சுமத்தப்படுகிறது போன்ற விஷயத்தையும் அவர் பேசியிருந்தார். ஜனநாயகம்
விவகாரம் முதற்கொண்டு அவர் பேசியிருந்தார். சிபிஐ விசாரணை என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் கரூர் விவகாரத்தில் பழி போடப்பட்டது, ஜனநாயகன் திரைப்படத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது போன்ற விஷயங்களை அவர் மறைமுகமாகத்தான் அந்த விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சிபிஐனுடைய இந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பது, அதே போன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த தணிக்கை வாரியத்தினுடைய மறு ஆய்வு குழு இன்று திரைப்படத்தை பார்க்க இருப்பதாக இருந்த நிலையில் அது தள்ளி வைக்கப்பட்டிருப்பது என்பதும் எல்லாவற்றையும் ஒன்றாக பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் தற்போது இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் இருக்கிறது என்ற கருத்தையும் பத்திரிகையாளர்கள் நம்மோடு பகிர்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீடு தேதி எப்போது என்று வெளியிட முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேர்தலுக்கான அறிவிப்பும் எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம், 2வது வாரத்திற்கு பிறகாக வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது என்பதும் அந்த மறு ஆய்வு தள்ளி போயிருப்பது என்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இதற்கான சிபிஐயினுடைய சம்மன் ஏற்கனவே 2 முறை அனுப்பப்பட்டு 3வது முறையாக ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான பகுப்பாய்வை வழங்குவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது விசாரணை நடைமுறையாக இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டுமா, அல்லது அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்ற கோணமும் இருக்கா? இது தேர்தல் நேரம் அப்படிங்கறதுனாலயும் மற்ற பேச்சுக்களும் இருக்கிறதுனால 2 கோணங்களுமே தான் இதுல பார்க்கிறாங்க. ஆனா இந்த விசாரணை அப்படிங்கிறது 3வதாக இன்னொரு கட்ட விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். அவர் கடந்த முறை டெல்லிக்கு போய் சிபிஐ விசாரணை அவர் ஆஜராகி வந்த பிறகு அப்போதே சொல்லப்பட்டது மீண்டும் ஒரு முறை அவர் விசாரணைக்கு அழைக்கப்படக்கூடும் அப்படிங்கிறது, சம்மன் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் இருந்தது. அந்த அடிப்படையில சம்மன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நாளை அவர் நேரில் ஆஜராகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். சிபிஐ சம்மன் அவருக்கு கிடைச்ச உடனே விஜய் தரப்புல இருந்து சிபிஐக்கு சொல்லப்பட்டதுல நாளை அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால உடனடியா டெல்லிக்கு வருவதுங்கிறது வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா விஜய் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையா சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சென்னையில நான் ஆஜராகிறதுக்கு எனக்கு சென்னை அலுவலகத்துல ஆஜராகிறேன், எந்த தேதியிலனாலும் வரத்துக்கு தயாராக இருக்கிறோம், வேறொரு தேதியில அப்படிங்கிற ஒரு செய்தி சிபிஐ அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சிபிஐல இருந்து இன்னும் அதுக்கான அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். டெல்லி அவர் செல்கிறார்னா அதுல கூடுதலான கவனம் இன்னும் வரும். இந்த தேர்தல் நேரம் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப பாஜகவிலிருந்து வெளிப்படையான அழைப்புகளை கொடுத்து அறிக்கைகள் வரக்கூடியது, அல்லது மற்ற இப்ப வியூகங்களை மாற்றக்கூடிய இடத்துல பாஜக இருக்கிறதா, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறதா அப்படிங்கிற செய்திகள் போகக்கூடிய சூழல் இருந்துதான் இந்த சம்மனும் சேர்த்து பார்க்கப்படும். ஆனால் திரு விஜய் தரப்புல இருந்து சிபிஐக்கு சொல்லப்பட்டிருக்கிற அல்லது கொடுக்கப்பட்டிருக்கூடிய வேண்டுகோள் நாளை நேரில் ஆஜராகிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் நாளை அவர் ஆஜராவாரா அப்படிங்கிறது நிச்சயமா ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் டெல்லியில ஆஜராகணுங்கிறது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய சம்மனம். டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் சென்னை அலுவலகத்திலையும் நான் ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், நான் எந்த தேதியிலும் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டெல்லி போகிறத விஜய் மறுக்கிறாரா அப்படிங்கறதுல கூட நம்ம அரசியல் ரீதியான பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியும். டெல்லிக்கு அவர் விசாரணைக்கு செல்லும் போது வேறு சில சந்திப்புகளோ அல்லது அரசியல் ரீதியான சந்திப்புகளையோ இருக்கலாம். அதை தவிர்க்கிறதுக்காக அவர் சென்னை என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் இதுல ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. ஸோ அவருடைய செய்தி என்ன அப்படிங்கிறது நம்ம அதுக்கு சிபிஐ என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அபி. ஆனால் அரசியல் ரீதியா இப்போ அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. சில முயற்சிகள் நடக்கிறது. பவன் கல்யாண் பேசியது இது எல்லாமே உண்மைதான். திரு விஜய் அவர்களை அணுகி இருக்கிறாங்க. விஜயோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு நிலைகள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு. தனித்து போட்டி, அதுக்கான வேட்பாளர்களை முழுமையா 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை தேர்வு செய்யறது, அறிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு மகளிர் தினத்துல வாக்குறுதிகள் அப்படின்லாம் கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கான அந்த குழுவும் முழுமையான வீச்சில் இருக்க பணிகள் இருக்கிறாங்க.
தனித்து களம் காண்பது, கூட 1-2 பேரை மட்டும் வரக்கூடிய கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களோடு செல்வது அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்கிறதே ஒழிய அவர் தொடர்ச்சியா பாஜக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இப்போது வரைக்கும் விஜய் இருக்கிறார் என்றாலும் கூட நேரா அவரோட உங்களுடைய வியூகத்துல மாற்றங்கள் தேவை அப்படிங்கிற அந்த செய்திகளும் அவருக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லா நிலைகளிலும் அவர் இந்த செய்திங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு 2 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஒண்ணு நீங்கள் எவ்வளவு வாக்குகள் பெறுகிறீர்கள், அல்லது நீங்க தனித்து போய் என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் உங்களுடைய இலக்கு, எங்களுடைய இலக்கும் அதுதான் அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கு ஒன்றாக இணைந்து பயணித்தால் தான் அது நடைமுறையில சாத்தியம். இப்ப காங்கிரசும் உங்களோடு வரவில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க மறுசிந்தனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் அவருக்கு சொல்லப்படுது. அதுல நட்பு அடிப்படையில அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பவன் கல்யாண் வெளிப்படையாவே பேசியிருக்கிறார். அவர் தவிரவும் கூட வேறு சில சேனல்ஸ்லயும் அவரோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திரு விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்கும் அவர் எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை. அவர் தனித்து போட்டியிடுவது அவருடைய நீண்டகால அரசியல் அப்படிங்கிற அந்த கணக்குல இருந்தா இதை பார்க்கிறாருங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. அவருடைய ஒரு லாங் இன்னிங்ஸ்ல இப்போது உடனடியா ஒரு கூட்டணிக்குள் சென்று விட்டால் நாம இன்னொரு கட்சியாக ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வரக்கூடிய இடத்துல இருந்து இங்க திமுக மாற்றாக நான் வருகிறேன் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அந்த மாற்று என்கிற இடத்தை நாம் அடைய முடியாமல் போய்விடலாம் அப்படிங்கிற சிந்தனையில இருந்தும் அவர் பார்க்கிறாரு. அவரோடு இருக்கக்கூடிய மற்ற மூத்த நிர்வாகிகளிடம் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, கூட்டணியில் சென்று இடங்களை பெற்று ஒரு நல்ல நிலைக்கு வருவது அப்படிங்கிற ஒரு என்றும், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதுல பேசப்படுது. நம்ம நிறைய முன்கூட்டியே இதுல அவருடைய இறுதியான நிலைப்பாடுகள் தெரியாம இந்த பேக்டோர் டாக்ஸ் பத்தி முழுமையா நம்ம பேச முடியாதுனாலும் there is a process. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சிபிஐ சம்மன், அதே போல ஜனநாயகன் திரைப்படம் இன்றைக்கு அவங்க ரிவைசிங் கமிட்டி பார்க்க வேண்டியது, ஆனால் அதுவும் தள்ளி போகிறது. இது எல்லாமே ஒரு தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறதுனால ஒன்றோடு ஒன்று முடிச்சு போட்டு தான் பார்க்கப்படும், தனித்து பார்க்கப்படாது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நாளை அவர் ஆஜராகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு மட்டும் இப்போது வரக்கூடிய செய்திகள் இருக்குது. அப்புறம் சென்னையில் அவர் ஆஜராகணும்னு விரும்புறாரு. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தேதியில வரேன்னு சொல்றாரு அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய தகவல். அபிநயா டெல்லியில் ஆஜராகவில்லை, சென்னையில் ஆஜராவதற்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த பல முக்கிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு கார்த்திகேயன். இந்த விவகாரம் தொடர்பான பகுப்பாய்வை வழங்குவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது விசாரணை நடைமுறையாக இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டுமா, அல்லது அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்ற கோணமும் இருக்கா? இது தேர்தல் நேரம் அப்படிங்கறதுனாலயும் மற்ற பேச்சுக்களும் இருக்கிறதுனால 2 கோணங்களுமே தான் இதுல பார்க்கிறாங்க. ஆனா இந்த விசாரணை அப்படிங்கிறது மூன்றாவதாக இன்னொரு கட்ட விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். அவர் கடந்த முறை டெல்லிக்கு போய் சிபிஐ விசாரணை அவர் ஆஜராகி வந்த பிறகு அப்போதே சொல்லப்பட்டது மீண்டும் ஒரு முறை அவர் விசாரணைக்கு அழைக்கப்படக்கூடும் அப்படிங்கிறது, சம்மன் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் இருந்தது. அந்த அடிப்படையில சம்மன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நாளை அவர் நேரில் ஆஜராகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். சிபிஐ சம்மன் அவருக்கு கிடைச்ச உடனே விஜய் தரப்புல இருந்து சிபிஐக்கு சொல்லப்பட்டதுல நாளை அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால உடனடியா டெல்லிக்கு வருவதுங்கிறது வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா விஜய் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையா சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சென்னையில நான் ஆஜராகிறதுக்கு எனக்கு சென்னை அலுவலகத்துல ஆஜராகிறேன், எந்த தேதியிலனாலும் வரத்துக்கு தயாராக இருக்கிறோம், வேறொரு தேதியில அப்படிங்கிற ஒரு செய்தி சிபிஐ அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சிபிஐல இருந்து இன்னும் அதுக்கான அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். டெல்லி அவர் செல்கிறார்னா அதுல கூடுதலான கவனம் இன்னும் வரும். இந்த தேர்தல் நேரம் இப்போது வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப பாஜகவிலிருந்து வெளிப்படையான அழைப்புகளை கொடுத்து அறிக்கைகள் வரக்கூடியது, அல்லது மற்ற இப்ப வியூகங்களை மாற்றக்கூடிய இடத்துல பாஜக இருக்கிறதா, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறதா அப்படிங்கிற செய்திகள் போகக்கூடிய சூழல்ல இருந்துதான் இந்த சம்மனும் சேர்த்து பார்க்கப்படும். ஆனால் திரு விஜய் தரப்புல இருந்து
சிபிஐக்கு சொல்லப்பட்டிருக்கிற அல்லது கொடுக்கப்பட்டிருக்கூடிய வேண்டுகோள் நாளை நேரில் ஆஜராகிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அரசியல் ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாளை அவர் ஆஜராவாரா அப்படிங்கிறது நிச்சயமா ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் டெல்லியில ஆஜராகணுங்கிறது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய சம்மனம். டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் சென்னை அலுவலகத்திலையும் நான் ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், நான் எந்த தேதியிலும் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டெல்லி போகிறத விஜய் மறுக்கிறாரா அப்படிங்கிறதுல கூட நம்ம அரசியல் ரீதியான பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியும். டெல்லிக்கு அவர் விசாரணைக்கு செல்லும் போது வேறு சில சந்திப்புகளோ அல்லது அரசியல் ரீதியான சந்திப்புகளையோ இருக்கலாம். அதை தவிர்க்கிறதுக்காக அவர் சென்னை என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் இதுல ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. ஸோ அவருடைய செய்தி என்ன அப்படிங்கிறது நம்ம அதுக்கு சிபிஐ என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அபி. ஆனால் அரசியல் ரீதியா இப்போ அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. சில முயற்சிகள் நடக்கிறது. பவன் கல்யாண் பேசியது இது எல்லாமே உண்மைதான். திரு விஜய் அவர்களை அணுகி இருக்கிறாங்க. விஜயோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு நிலைகள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு. தனித்து போட்டி, அதுக்கான வேட்பாளர்களை முழுமையா 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை தேர்வு செய்யறது, அறிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு மகளிர் தினத்துல வாக்குறுதிகள் அப்படின்லாம் கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கான அந்த குழுவும் முழுமையான வீச்சில் பணிகள் இருக்கிறாங்க. தனித்து களம் காண்பது கூட 1-2 பேரை மட்டும் வரக்கூடிய கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களோடு செல்வது அப்படிங்கிறது அவருடைய திட்டமாக இருக்கிறதே ஒழிய அவர் தொடர்ச்சியா பாஜக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற நிலைப்பாட்டில தான் இப்போது வரைக்கும் விஜய் இருக்கிறார். என்றாலும் கூட நேரா அவரோட உங்களுடைய வியூகத்துல மாற்றங்கள் தேவை அப்படிங்கிற அந்த செய்திகளும் அவருக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லா நிலைகளிலும் அவர் இந்த செய்திங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு 2 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஒண்ணு நீங்கள் எவ்வளவு வாக்குகள் பெறுகிறீர்கள் அல்லது நீங்க தனித்து போய் என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் உங்களுடைய இலக்கு, எங்களுடைய இலக்கும் அதுதான் அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கு ஒன்றாக இணைந்து பயணித்தால் தான் அது நடைமுறையில சாத்தியம். இப்ப காங்கிரசும் உங்களோடு வரவில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க மறுசிந்தனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் அவருக்கு சொல்லப்படுது. அதுல நட்பு அடிப்படையில அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பவன் கல்யாண் வெளிப்படையாவே பேசியிருக்கிறார். அவர் தவிரவும் கூட வேறு சில சேனல்ஸ்லயும் அவரோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திரு விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்கும் அவர் எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை. அவர் தனித்து போட்டியிடுவது அவருடைய நீண்டகால அரசியல் அப்படிங்கிற அந்த கணக்குல இருந்தா இதை பார்க்கிறாருங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. அவருடைய ஒரு லாங் இன்னிங்ஸ்ல இப்போது உடனடியா ஒரு கூட்டணிக்குள் சென்று விட்டால் நாம இன்னொரு கட்சியாக ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வரக்கூடிய இடத்துல இருந்து இங்க திமுக மாற்றாக நான் வருகிறேன் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அந்த மாற்று என்கிற இடத்தை நாம் அடைய முடியாமல் போய்விடலாம் அப்படிங்கிற சிந்தனையில இருந்தும் அவர் பார்க்கிறாரு. அவரோடு இருக்கக்கூடிய மற்ற மூத்த நிர்வாகிகளிடம் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று கூட்டணியில் சென்று இடங்களை பெற்று ஒரு நல்ல நிலைக்கு வருவது அப்படிங்கிற ஒன்றும், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதுல பேசப்படுது. நம்ம நிறைய முன்கூட்டியே இதுல அவருடைய இறுதியான நிலைப்பாடுகள் தெரியாம இந்த பேக்டோர் டாக்ஸை பத்தி முழுமையா நம்ம பேச முடியாதுனாலும் there is a process. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சிபிஐ சம்மன், அதே போல ஜனநாயகன் திரைப்படம் இன்றைக்கு அவங்க ரிவைசிங் கமிட்டி பார்க்க வேண்டியது, ஆனால் அதுவும் தள்ளி போகிறது. இது எல்லாமே ஒரு தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறதுனால ஒன்றோடு ஒன்று முடிச்சு போட்டு தான் பார்க்கப்படும், தனித்து பார்க்கப்படாது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நாளை அவர் ஆஜராகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு மட்டும் இப்போது வரக்கூடிய செய்திகள் இருக்குது. அப்புறம் சென்னையில் அவர் ஆஜராகணும்னு விரும்புறாரு. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தேதியில வரேன்னு சொல்றாரு அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய தகவல். அபிநயம் டெல்லியில் ஆஜராகவில்லை, சென்னையில் ஆஜராவதற்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்த பல முக்கிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு கார்த்திகேயன்.